நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் பேச போறேன். என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மேடம் என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் இருக்கு, எப்படிங்க மேடம் அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்டையும் வின் பண்ணிடுறாங்க, எப்படிங்க மேடம் அவனுக்கு வின்னிங் லைஃபா இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. சி, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காதா, ரொம்ப சூப்பரா போயிட்டே இருப்பாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. கண்டிப்பா இந்த பூமியில பிறந்த யாரா இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் which we call hurdles, bottlenecks எல்லாமே வரும். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. ஏதோ ஒண்ணு அனுபவிக்க தான் இந்த பிறப்பே கொடுத்திருக்கார் கடவுள். ஆனா அதையும் வின் பண்றதுக்கு உண்டான வழிகளை கொடுத்திருப்பார். அதை ஜாதகம் பார்த்து கண்டுபிடிக்கலாமா? ஷுவர் 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 கண்டுபிடிக்கலாம். அதை பத்தி தான் உங்களுக்கு இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். ஸோ ஒருத்தர் சக்சஸ் பின்னாடி கண்டிப்பா பல ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். திரும்பி பார்த்தா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய நிறைய டக் ஆஃப் ஃபோர்ஸ், ஹிண்ட்ரன்சஸ், பாட்டில் நெக்ஸ் தட் மேக்ஸ் அ ரியல் மேன் டு அ வெரி கிரேட் சக்சஸ். ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய ஜாதகம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல போறேன். பேசிக்கா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள், அதாவது நான் சொல்றது ஒரு 6 விஷயம் இந்த பதிவுல சொல்ல போறேன். அதுல வந்து ஒரு பாதிக்கு மேல இருந்தாலே பாத்தீங்கன்னா ஷுவர் தில் ஹாவ் அ வின்னிங் லைஃப். வின் அப்படின்னாலே என்ன, ஒரு ஒரு விளையாட்டு அப்படின்னு வந்தாலும் அதுல வின்னர் அப்படின்னு சொல்லுவோம், சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வின்னர்னுடைய ஹொரோஸ்கோப் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லக்னம் பிளேஸ் தி மேஜர் ரோலுங்க. அந்த லக்னம் அப்படின்றது உங்க ஹொரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா இப்படி கோடு போட்டிருப்பாங்க 2 ஓரத்துல, அப்படி இல்லாட்டி லா அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் லக்னம். ஒரு ஜாதகத்துல கையில எடுத்த உடனேயே பார்க்க வேண்டியது எந்த லக்னம்ன்றது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அந்த லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கா. லக்னத்துல 2 விஷயங்கள் நீங்க நோட் பண்ணணும். ஒண்ணு வந்து அந்த லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கான்றத பார்க்கணும். அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அங்க கும்ப லக்னத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். ஸோ அந்த சனி பகவான் பவர்ஃபுல்லா இருக்காரா, நெகட்டிவான பிளேஸ்ல இருக்காரா, எந்த ஒரு பிளானட்டால பார்க்கப்படுறார், எந்த பிளானட்டோட சேர்ந்து இருக்கார், அவர் வந்து டைரக்டான ஒரு பொசிஷன்ல இருக்காரா, மறைஞ்சு இருக்காரா, இதெல்லாம் பார்க்கறத வச்சுதான் அந்த லக்னத்துக்கு நீங்க ஒரு மார்க் போட்டுக்கணும். லக்னம்ன்றது நல்லா இருந்தாலே அதே மாதிரி பொதுவான விதிகளும் நீங்க வந்து இங்க எடுத்துக்கணும், விதி விலக்குகளும் நீங்க வந்து பார்த்துக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கும்ப லக்னம்னு உடனே என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, கடகடான்னு போவாங்க, கடகடான்னு செய்வாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள அந்த ஸ்பீடு பார்ப்போம். அப்ப என்னடா இவங்க என்ன கும்ப லக்னமா அப்படின்னா, அந்த இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கும். அப்போ அவங்க வந்து ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் ஸ்பீடா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இப்படித்தான் வந்து அந்த லக்னத்தை நீங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கா, அந்த லக்னாதிபதியினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு, யாரோட இருக்காரு அப்படின்றதும், அந்த லக்னாதிபதி உட்கார்ந்து இருக்காங்க இல்லைங்களா, அந்த வீடு எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கா, ரைட்டா? ஸோ லக்னம், லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கூடிய வீடினுடைய அமைப்பு அப்படின்றத ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய நிலை என்ன அப்படின்றதும் நீங்க பார்க்கணும். சுப கிரகம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், சுபர்களோட சேர்ந்த புதன், இவங்களுடைய பொசிஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் நல்லா இருந்தா மதி, அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க தீர ஆலோசிச்சு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவாங்க. குரு நல்லா இருந்தது அப்படின்னா எதற்கும் வழிகாட்ட ஒருத்தர் எங்கிருந்தோ வருவார். புதன் நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய சுய பிளானே சூப்பரா அவங்கள ஜெயிக்க வைக்கும். அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அதான் வந்து சுபர்களுடைய நிலை. அந்த சுபர்கள் லக்னத்தையே பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன, சூப்பரா இருப்பாங்கன்றது மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 விஷயம் கூட உங்க எல்லாருக்குமே தெரியும்.
ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்பதாம் அதிபதி வெரி 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 இம்பார்ட்டன்ட்டுங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீடு இது ரெண்டுமே நல்லா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எவ்வளவு இருந்தாலும் அனுபவிக்கிற யோகம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புண்ணியண்டா அப்படின்ற ஒரு விஷயம். புண்ணியம்னா இங்க வந்து தான தர்மம் புண்ணியம் அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலிக்குது, உங்களுக்கு ஒரு காஃபி வேணும், நல்லா திருப்தியா ஒரு காஃபி வேணும். ஆனா நீங்க வந்து இருக்கக்கூடிய இடத்துல ஷாப்ஸே இல்ல, நீங்க காஃபி போடக்கூடிய ஒரு எலிமெண்ட்டே இல்ல, ரொம்ப சில் கிளைமேட்ல இருக்கு. அப்ப பார்த்தா ஒரே ஒரு கடை திறந்திருக்கு. அங்க போய் ஒரு காஃபி வேணும் அப்படின்னா, சார் இது ஐஸ்கிரீம் பார்லர் சார், ஐஸ்கிரீம் வேணா நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம் சார்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து செட் ஆகாது. உங்க பேங்க் பேலன்ஸ் வேணா 1 crore இருக்கலாம், crore இருக்கலாம். ஆனா தேவையானது அந்த சமயத்துல எந்த சமயத்துல எப்படி வேணுமோ அப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பதாம் வீடு. சோ இந்த ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தாங்கன்னா அனுபவிக்கிற யோகம் இருக்கும் சார். டன் டன் டன்னா எல்லாம் இருந்து ஆனா தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு காஃபி கிடைக்கல, ஒரு டீ கிடைக்கல, ஒரு சுடு தண்ணி கிடைக்கல அப்படின்னா எனக்கு அனுபவிக்கிற யோகம்ன்றது பெரிய கேள்விக்குறியா? சோ அதையும் வந்து நீங்க பார்த்துக்கணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஐந்தாம் வீடும் ரொம்ப 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 முக்கியம். ஐந்தாம் வீடு முக்கியம், ஐந்தாம் வீட்டு அதிபதி முக்கியம், ஒன்பதாம் வீட்டு அதிபதி முக்கியம். அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம். சோ இந்த ஒரு அமைப்பு இருந்தாலே பாத்தீங்கன்னா அவங்க வந்து லைஃப்ல எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் அதை வின் பண்ணுவாங்க, சக்சஸ் பண்ணுவாங்க. ப்ராப்ளம்ஸ் சின்னது பெருசு பெருசு ரொம்ப பெருசு அப்படின்ற சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு அந்த வின்னிங் டெக்னிக் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் லைஃப், வின்னிங் டெக்னிக் தெரியும் அப்படின்றது. ஒரு லைஃப் நல்லா இருக்கணும்னா அதுக்கு வின்னிங் டெக்னிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் வின் பண்றதுக்கு உண்டான காரகத்துவம் இன்னொன்னு என்ன தெரியுமா? லாபஸ்தானத்துல கிரகங்கள் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாபம்ன்றது 11ஆம் வீடு. அந்த லாபஸ்தானத்துல கிரகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான ஒரு பாயிண்ட் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பாவ கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பாவஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட ஒண்ணு நல்லது பண்ணும், அப்படி இல்லைன்னா கெடுக்காது, கெடுதல் செய்யாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இங்க லக்னம் தான் ரொம்ப முக்கியம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையே செய்யும். அப்போ லக்னம், ஐந்தாம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு, அதனுடைய அதிபதிகள் இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம், நிறைய விஷயங்கள் நீ படுவடா, ஆனா எல்லாத்தையும் ஜெயிப்ப. ஒரு விஷயத்த எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு இருந்தா மட்டும்தான், அதுல மார்க் வருதுன்றது இருந்தா மட்டும்தான் அந்த வின்னிங்ன்ற ஒரு சப்ஜெக்டே அங்க கிடைக்கும். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா நாலேஜுக்காக படிப்பாங்க. அந்த படிப்புக்கும் ஒரு எக்ஸாம் ஓரியன்டேஷனுக்காக அவங்க படிக்கும் போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல ரிசல்ட்ஸ் வரும்போது தான் அந்த வின்னிங்கிறது இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு எக்ஸாம்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா வின்னிங்கிறது எந்த அளவுக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த வரக்கூடியதை ஃபேஸ் பண்ணி அந்த நெகட்டிவை வின் பண்ணி அதனுடைய அப்லிஃப்ட்மெண்ட்ல பிரமாதமா வர்றதுக்கு இந்த விஷயங்களோட சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுடைய திசை வெரி இம்பார்ட்டன்ட். யோக திசையாவும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தென் எல்லா விஷயத்துக்குமே அப்லிஃப்ட்மெண்ட் வந்து டகடகடகடகடகடகான்னு போகும். நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இட்லி கடை அவங்க அம்மா வச்சிருந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல்ல போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது நான் சொன்ன இந்த அமைப்புகளோட அந்த ஜாதகங்கள் இருக்கும். ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருக்கும். இங்க நீங்க புரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனா வின்னிங் இருக்கும். அப்ப ஃபைனலி அவங்களுடைய லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இப்படித்தான் ஒரு ஜாதகம் சக்சஸ்ஃபுல்லா அல்லது வின்னிங்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஹாரோஸ்கோப் எடுக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்களா? பாசிட்டிவ், நெகட்டிவ், ஹவு டு ஓவர் கம் த நெகட்டிவ், வில் யூ ஓவர் கம் த நெகட்டிவ், வில் இட் பி பாசிபிள் டு ஓவர் கம் த நெகட்டிவ், இந்த மாதிரி பல விஷயங்களை
தெளிவா கொடுக்கறது தான் நம்ம ஜோதிடம், அஸ்ட்ராலஜி. இது முன்னோர்கள் எந்தெந்த காலத்துல இருந்து எழுதியிருக்காங்க. இத தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஈச் அண்ட் ஒருவருக்கு கண்டிப்பா இருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே, விஷ் யூ ஆல் குட் லக். ஒன்ஸ் அகெயின் அடுத்த பதிவுல உங்களை நான் பார்க்கிறேன். For appointment, call 98422 66555.